ட்ரோசோஃபிலா மெலனோகாஸ்டர் ஒரு ஃப்ரூட் ஃப்ளை. இதுல ஆன்டீரியர் போஸ்டீரியர் ஆக்சஸ் பத்தி பார்க்குறோம். அதுலயும் ஹோமியோட்டிக் ஜீன்ஸ்னா என்ன அப்படின்னு இந்த வீடியோல பார்க்குறோம். இது டெவலப்மெண்ட் பயாலஜிலேருந்து எடுக்கப்பட்ட டாபிக். நாம இதுக்கு முன்னாடியே ட்ரோசோஃபிலாவுடைய ஆக்சஸ் அண்ட் பேட்டர்ன் ஃபார்மேஷன் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீடியோஸ் உடைய லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல பார்க்க முடியும் உங்களால. ஸோ நாம இப்போ பார்க்க போறது ஹோமியோட்டிக் ஜீன்ஸ். மெட்டர்னல் ஊசைட்லேயே நம்ம பார்த்தோம் பைகாய்ட் நானோஸ் அப்படின்ற 2 எம்ஆர்என்ஏக்களும் இந்த ஆன்டீரியர் போஸ்டீரியர் பொலாரிட்டியை டிசைட் பண்ணிடுது. ஸோ ஒன்ஸ் ஃபர்டிலைசேஷன் ஆனதுக்கு அப்புறமா தான் இந்த ஆன்டீரியர் போஸ்டீரியர்ல எம்ஆர்என்ஏ ப்ரோட்டீனை செக்ரீட் பண்ணி இந்த நெக்ஸ்ட் ஸ்டேஜஸ் உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்ததான் அது கேப் ஜீன்ஸ் உருவாக்கும். இந்த கிரிப்பல், ஹன்ச்பேக், நிர்ப்ஸ் இதெல்லாமே வந்து கேப் ஜீன்ஸ். ஸோ இந்த கேப் ஜீன்ஸ் பர்டிகுலர் ஜோனை டிசைட் பண்ணோம். ஸோ இதுக்கப்புறம் தான் இதனுடைய கண்ட்ரோல் மூலியமாக தான் பேர் ரூல் ஜீன்ஸ் உருவாகும். ஸோ இதில் செக்மெண்ட் ஆஃப் ஜீன்ஸ், அதாவது ஆல்டர்னேட்டிவாக நம்ம இந்த செக்மெண்ட்ஸ் பார்க்க முடியும். இந்த செக்மெண்ட்ஸ் ஃபர்தர் 14 பேரா செக்மெண்ட்ஸாக டிவைட் ஆகப்படுது. ஸோ அதை நம்ம செக்மெண்ட் பொலாரிட்டி ஜீனில் பார்த்தோம். ஸோ இப்போ ஃபைனலாக நம்ம ஹோமியோட்டிக் செலக்டர் ஜீன்ஸ். ஸோ இந்த ஜீன் உருவாக்குறதுக்கு இந்த பேரோல் ஜீன் மட்டும் இல்லாமல் இந்த கேப் ஜீன்ஸும் இந்த முன்னாடி மெட்டர்னல் ஜீன்ஸான பைகாய்ட், நானோ, ஸ்குவாடல் இதெல்லாமே வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த ஹோமியோட்டிக் செலக்டர் ஜீன்ஸ் உருவாகிறதுக்கு. ஓகே, ஹோமியோட்டிக் ஜீன்ஸ்னா என்ன? இது ஒரு மாஸ்டர் ரெகுலேட்டர் ஜீன்ஸ். அதாவது ஃபைனலாக நம்ம இந்த செக்மெண்ட் ஆஃப் த பாடியை டிசைட் பண்ணுறது இந்த ஜீன்ஸ் தான். லைஃப் சைக்கிள் ஆஃப் ட்ரோசோஃபிலால நம்ம வந்து எம்ப்ரியோல இருந்து லார்வா ஸ்டேஜ்ல இருந்து அதுக்கப்புறம் பியூப்பா, அதுக்கப்புறம் தான் அடல்ட் இமாகோ அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த எம்ப்ரியோ ஸ்டேஜ்ல எல்லாம் இந்த ஹோமியோட்டிக் ஜீன்ஸோடைய ஃபங்க்ஷன் வந்து பார்க்க முடியும். ஹோமியோட்டிக் ஜீன்ஸ் 180 நியூக்ளியோடைட் கொண்ட சீக்வன்ஸ். இதுல ஹோமியோ டொமைன் அப்படின்றது வந்து 60 அமினோ ஆசிட் கொண்ட சீக்வன்ஸ். ஸோ இது ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் ஃபேக்டர், புரோட்டீனை உருவாக்குறதுக்கு உதவி பண்ணக்கூடிய பார்ட். இதை தான் நம்ம ஹாக்ஸ் ஜீன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இதில் டிஎன்ஏ பைண்டிங் மோட்டிவ் கொண்டதாக இருக்கு. ஸோ இந்த ஜீன் தான் பாடியோடைய ட்ரோசோஃபிலாவோட பாடி பிளானை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கு. இந்த செக்மெண்ட்ஸ் கரெக்டாக வந்து இந்த தொராசிக் செக்மெண்ட்ஸ், ஃபேஷியல் செக்மெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அப்டாமினல் செக்மெண்ட்ஸ் உருவாகணும் அப்படின்றத டிசைட் பண்ணுது. ஆனால் இந்த ஃபைனல் பார்ட் ஆஃப் த பாடியை டிசைட் பண்ணுறது இல்லை. ஸோ அதுக்கு வேறொரு ஜீன் கூட சேர்ந்து தான் இந்த ஃபைனல் பாடி பார்ட்ஸ் உருவாக முடியும். ஓகே, இந்த ஹோமியோட்டிக் ஜீன்ஸ்ல 2 ஆர்டர் குரூப்ஸா இருக்கு. குரோமோசோம் 3ல பார்க்க முடியும் ட்ரோசோஃபிலால. ஓகே, இந்த 2 காம்ப்ளெக்ஸ் குரூப்ஸ் எதுனா ஆண்டனா காம்ப்ளெக்ஸ், அதுக்கப்புறம் பைதோராக்ஸ் காம்ப்ளெக்ஸ். ஆண்டனா அப்படின்னும் போது நம்மளுக்கு இந்த ஹெட்டோட சேர்ந்து வரக்கூடிய ஹாஃப் தொராசிக் காம்ப்ளெக்ஸ். அப்புறம் பைதோராக்ஸ் அப்படின்றது இந்த தேர்ட் தொராசிக் காம்ப்ளெக்ஸோட சேரக்கூடிய இந்த அப்டாமினல் காம்ப்ளெக்ஸ். ஸோ இந்த 2 காம்ப்ளெக்ஸை தான் நம்ம இந்த 2 குரூப்ஸ் அப்படின்னு இப்போ சொன்னோம். ஓகே, லேபியல், ப்ரோபோசிபீடியா, அதுக்கப்புறம் டிஃபார்ம். ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஹெட் ரீஜனை உருவாக்குது. அதுக்கப்புறம் வரக்கூடியது செக்ஸ் குரோம், ரெடியூஸ்ட், அதுக்கப்புறம் ஆண்டனோபீடியா. இது இங்க இருக்கக்கூடிய இந்த தொராசிக் ரீஜனை உருவாக்கக்கூடியது. இதுல ஃபர்ஸ்ட் தொராசிக், அதாவது ஃபர்ஸ்ட் தொராசிக் உருவாக்குறது வந்து லெக், ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஆஃப் லெக். அதுக்கப்புறம் செகண்ட் தொராசிக்ல இருக்கக்கூடியது ஹால்டர்ஸ், அதுக்கப்புறம் அது கூடவே சேர்ந்து ஒரு பேர் ஆஃப் லெக். இதுதான் ஆண்டனோபீடியா அப்படின்றோம். இந்த ஜீன் தான் இதுக்கு உதவி புரியுது இந்த பார்ட் ஃபார்மேஷனுக்கு. அடுத்ததா ஒபிதொராக்ஸ். இது தேர்ட் செக்மெண்ட், தேர்ட் தொராசிக் செக்மெண்ட். ஸோ இதுல ஒரு பார்ட் ஆஃப் ஒரு பேர் ஆஃப் லெக்ஸ் உருவாகுது. அதுக்கப்புறம் வரக்கூடியது அப்டாமினல் ஏ அண்ட் அப்டாமினல் பி செக்மெண்ட்ஸ். ஸோ இந்த அப்டாமினல் ஏ அண்ட் அப்டாமினல் பி உடைய இந்த கிரேடியன்ட் இங்கே நடுவில் பார்க்க முடியும். ஸோ இந்த பார்த்த இந்த பைதொராக்ஸ் வந்து இது ரைட் ஆர்ம்ல, அதாவது குரோமோசோம் உடைய ரைட் ஆர்ம்ல இருக்கக்கூடிய ஹோமியோட்டிக் செலக்டர் ஜீன்ஸ். இது வந்து இந்த தேர்ட் தொராசிக் செக்மெண்ட்டையும் அப்டாமினல் செக்மெண்ட்ஸையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதா இருக்கு. அதுவும் காம்ப்ளெக்ஸ் சிஸ் ரெகுலேட்டரி ரீஜியன்ஸா இருக்கு. அதாவது சிஸ் ரெகுலேட்டரி ரீஜன் அப்படின்னும் போது இந்த ஜீன் எக்ஸ்பிரஷன் பண்றதுக்கு உதவி பண்ணக்கூடிய செக்மெண்ட்ஸ் ஆஃப் ஜீன்ஸா இருக்கு. இப்போ ஃபைனலா இந்த லாஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் எம்பிரியோக்கு அப்புறமா ஹாக்ஸ் ஜீன் ரியலிசேட்டர் ஜீனோடைய சேர்ந்து தான் இந்த ஆர்கன் பிரைமோரியா ஃபார்ம் பண்ண முடியும். இந்த ஷார்ட்டான ஹோமியோட்டிக் ஜீன் பத்தி உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.